நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அதிசயம் நான் என்ன சொல்கிறது, இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வரன் இந்த மாதிரி 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப காலமாக தன்னுடைய குற்றங்களெல்லாம் போக்கி நெடுங்காலம் தவம் இருந்து ஓலம் விட்டு கூப்பாடு போடுறாங்க. அவங்களுக்கு சீக்கிரமாக போய் அருள் புரியாமல் நானே ஆணவ மலத்தால் அறியாமையால் என்னுடைய மனசுலாம் இருண்டு என்னுடைய சொந்த அறிவு இயற்கை அறிவு இல்லாமல் அதிலான வினைகளை நிறைய பெருக்கிக்கிட்டே போய் இப்போதுள்ள நிலையில் இருக்கிறேன். அது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி இருந்த என்னுடைய சிறுமையுற்ற என்ன ஒரு பொருளாக மதித்து என்கிட்ட இந்த உலகத்தவர் மதிக்கத்தக்கவன் அப்படிங்கிற பாராட்டுக்குரிய ஒரு நலத்தை எனக்கு கொடுத்தீங்க. இது அதிசயம் இல்லையா? அது பேரதிசயம் இல்லையா? ரொம்ப ரொம்ப அதிசயம். அச்சோ, இது அதிசயம் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி ராமலிங்க சுவாமி இந்த பாட்டில் பாடுறார். பாட்டை பார்ப்போம். அச்சோ ஏது அதிசயம், அச்சோ இது அதிசயம் என் புகழ்வேன் அயன் முதலோர் நெடுங்காலம் அயன் முதல் நித்திருந்து மிக்கு ஓலம் இடவும் அவர்களுக்கு அருளாமல் இருளால் மிக மருண்டு மதி இழியாய் வினை விரிய விரித்து இக்கோலத்துடன் இருந்தேன் அன்பறியேன் சிறியேன் என்னை கருதி என்னிடத்தே எழுந்து அருளி எனையும் தக்கோன் என்று உலகே இசைப்ப தன் வனம் ஒன்று அளித்தான் தனித்த சிவகாம வள்ளிக்கு இனித்த நடத்தவனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். என்னன்னா, தனிச்சிறப்புடைய சிவகாமி வள்ளியாகி உமாதேவி அவர் திருக்குத்து ஆடுகின்ற சிவபெருமான். அந்த அம்மாவோட தானே திருக்குத்து. அந்த சிவகாமி அல்ல உமாதேவிங்கிறாங்க இல்லையா, அந்த இன்புறும் திருக்குத்து ஆடுகின்ற சிவபெருமான் இந்த பிரம்மன் முதலிய தேவதேவர்கள்லாம் மயக்கமெல்லாம் முதலிய குற்றங்கள்லாம் போக்கி நெடுங்காலம் தவம் இருந்து ஓலமிட்டு கூவுறாங்க. அவங்களுக்கு போய் விரைந்து அருள் புரியாமல் அறியாமையால் மனம் இருண்டு இயற்கை அறிவும் இல்லாமல் வினைகளை ரொம்ப பெருக்கி இப்போது இருக்கிற நிலையில் இருந்தேன். அந்த சிறுமையுற்ற என்ன ஒரு பொருளாக கொண்டு என்பால் இந்த உலகத்தவர் மதிக்கத்தக்கவன் என்று பாராட்டுக்குரிய ஒரு நலம் ஒன்றை கொடுத்த. இது பேரதிசயம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்போ அதாவது அவங்க இந்த தேவதேவர்களுடைய மயக்கம் என்னன்னா, அவங்களுக்கும் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் இருக்குது. அதை தான் அந்த குற்றங்கள் நீத்திருந்துங்கிறாரு. அயன் முதலோர் நெடுங்காலம் மயன் முதல் நீத்திருந்துன்னா அந்த குற்றங்கள்லாம் அந்த விளைய மயக்கெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் என்ன ஓலமிட்டு அருளவுங்கிறாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, மலை இருள் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே மலம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த மலை இருளால் மறைப்புண்டு அப்படிங்கிறதுக்காக மிக மருண்டுங்கிறாரு. அந்த மலம் மறைக்கிறதுனால அறிவொளி மழுங்கி போகும். நமக்கும் தான் இருக்கு இல்லையா மலம், அப்போ அறிவு மழுங்கி போகுது இல்லையா. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, மிக மருண்டு மதி இல்லாமல். அப்புறம் என்ன சொல்கிறது, வினைகள் பெறுவது கண்டு வினை விரிய விரித்து அப்படிங்கிறாரு.
அப்போ வினை விரிய விரித்தனா அறிவினாலையும் மனத்தினாலும் இந்த மொழியினாலும் இந்த உடம்புனாலையும் இந்த 4 வினைகள் தோன்றுறது இல்லையா, அதுதான் வினை விரிய விரித்து அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, நான் அன்பறியேன் சின்ன பையன், அப்படி இருந்த என்னிடத்தே வந்து அருளி இந்த உலகத்தவர் எல்லாம் என்னை தக்கோன்னு சொல்கிறது மாதிரி, உலகத்தவரெல்லாம் எனக்கு என்னென்ன தக்கோன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தன்வனம் ஒன்று அளித்தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் இந்த பாட்டு இதுதான், பாராட்டுக்குரிய நலம் ஒன்றை எனக்கு அருள்னா. இது வந்து பேரதிசயம், அதிசயம். இந்த அதிசயத்தை யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படிங்கிறாரு. என்ன பாட்டு? அச்சோ இது அதிசயம் அதிசயம், அச்சோ இது அதிசயம் இது அதிசயம், என் புகழ்வேன் அயன் முதலோ நெடுங்காலம் மயன் முதல் நீத்து இருந்து மிக்கு ஓலமிடவும் அவர்களுக்கு அருளாமல் இருளால் மிக மருண்டு மதியிலியாய் வினைவிரிய விரித்து இக்கோலத்துடன் இருந்தேன் அன்பறியேன் சிறியேன் என்னை கருதி என்னிடத்தே எழுந்து அருளி எனையும் தக்கோன் என்று உலகிசைப்ப தன்வனம் ஒன்று அளித்தான் தனித்த சிவகாம வள்ளிக்கு இனித்த நடத்தவனே அப்படின்னு பாடி முடிக்கிறார். இதுதான் அர்த்தம் இந்த பாட்டுக்கு. அடுத்த காணொளியில் வேறு ஒரு பாட்டை பாடி அதனுடைய பொருள் உரைகளை சொல்லலான்னு இருக்கேன். வணக்கம்.